ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 டொமேட்டோ எடுத்து நல்லா குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் 4 எக்ஸை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 30 ஆர் 40 மினிட்ஸ், எவ்வளோ மினிட்ஸ் பாயில் பண்ணுமோ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்க ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு முழுசாக போடக்கூடாது. ஸோ அதனால் 2 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஒரு எக்கை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 8 பீஸ் வரும். நான் 4 எக் எடுத்தனால எனக்கு 8 பீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பேன், இப்போ வந்துட்டு ஒரு ஜார், மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். அதில் வந்துக்கிட்டு குறுமிளகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு லைட்டாக வெங்காயம்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து ஃபயர் பண்ணிட்டு அதில் வந்துக்கிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு வெங்காயம் போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் வரணும். நல்லா ஸ்மெல் செமையாக இருக்கும். அந்த மாதிரி வந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணி வச்ச தக்காளியோட பேஸ்ட்டு எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருக்கனால லைட்டாக தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ சால்ட் தேவைப்படணுமோ அவ்வளோ சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு டர்மரிக் பவுடர் எல்லாத்தையுமே வந்து கலருக்காக போட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லியை நல்லா நறுக்கி மேலே தூவி விட்டுருங்க. அப்புறம் நம்ம ரெசிபி வந்துட்டு அந்த பாயில் பண்ண எக்கை போட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம ரெசிபி ரெடி ஆயிடும். இதான் நம்ம ஃபினிஷிங் டச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க் யூ.